நீங்களே ட்ரை பண்ணுங்க சார். சரி. வினோத், வா, வாடா. வினோத், என்ன மாமா இது? நீங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ரூட்டும் கரெக்டா தெரியுது. எல்லாம் ஆட்டோக்காரங்க கிட்ட கத்துக்கிட்டு தான். அவங்க தான் சிக்னல் அவாய்ட் பண்றதுக்காக சந்து சந்தா கூட்டிட்டு போறாங்க. அந்த அனுபவம் தான். சிவ சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துறீங்களா? என்னாச்சு? கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களா? எனக்கா? ஐயோ அக்கா, வினோத் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த பாத்துக்கா. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்தாங்க. என்னக்கா? அக்கா, மீனா உட்கார் வை. சீக்கிரம் உட்கார் வை. பாத்து 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 கூட்டிட்டு வா. பாத்துக்கா. சின்னமணி
ஏன் அங்கிள், மம்மிக்கு என்னாச்சு? ஏன் அங்கிள் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க அங்கிள். வினோத், தெரியல. டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டோம். எங்க டாடி பக்கத்துல இருந்திருந்தா இப்படி எங்க மம்மிய கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க தான் எங்க டாடி இல்லையே, அங்கிள் தானே. அப்படிலாம் பேசாத வினோத். உன் மம்மிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் நான் என்னன்னு பார்த்துக்குவேன். நீ கவலைப்படாத. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சிவா. உங்க ஒய்ஃப் 2 மாசமா கர்ப்பமா இருக்காங்க. டாக்டர், இவர் என்னோட ஹஸ்பண்ட். சாரிம்மா, பார்வதியோட ஹஸ்பண்ட் சிவான்னு சொன்னதும் அவங்கள இவர் ஒய்ஃப்னு நினைச்சிட்டேன். பார்வதியோட ஹஸ்பண்ட் வரலையா? அவரு எங்க டாடி ஃபாரின் போயிருக்காரு. அவன் பார்வதிக்காவோட ஃபர்ஸ்ட் சன். அப்போ செகண்ட் டெலிவரிங்கிறதுனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லம்மா. அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத தெரியப்படுத்திருங்க. ஷியோர் டாக்டர். மாசா மாசம் செக்கப்புக்கு வர சொல்லுங்க. நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸை கரெக்டா அவங்கள சாப்பிட சொல்லுங்க. ஷியோர், கண்டிப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. தேங்க்ஸ் சிவா சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. தேங்க்ஸ் மீனா. என்ன வினோத் அப்படி பார்க்குற? உனக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போறாங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்ப நாங்க கிளம்பாங்க. ஓகே, வாங்க. தேங்க்யூ டாக்டர். வாமா. நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. மீனா, இங்க பார்வதி உட்காரட்டும். அவங்களுக்கு உடம்புல எந்த அதர்வும் ஏற்படக்கூடாது. பின்னாடி உட்காந்தா தூக்கி தூக்கி போடும். சரிங்க மாமா. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போலாம். சரிங்க. அக்கா, சிவா சார் ஃபாரின் போய் எவ்வளவு மாசம் ஆகுது? ஒரு 4 மாசம் ஆயிருக்கும்ல. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சிவா. உங்க ஒய்ஃப் 2 மாசமா கர்ப்பமா இருக்காங்க. மீனா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல, நீ போய் சொல்ற. நான் வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் தூங்காம வெயிட் பண்றவன் நீ. இப்ப நான் பக்கத்துல வந்தது கூட தெரியாம
உன் மனசுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க. சொல்லு மீனா, என்னன்னு சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும் மாமா. நம்ம பார்வதி அக்காவை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் இல்லையா? அவங்க நல்ல டாக்டரா? ஏன் திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அங்க இருக்கிற பேஷண்ட்ஸோட கூட்டத்தை நீ பார்த்த இல்ல? அவங்க பெரிய டாக்டர் தான் மீனா. எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. அவங்க ரிப்போர்ட் தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நாமையே பார்வதி அக்காவை வேற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக கூடாது? என்ன மீனா குழப்புற? நான் ஒன்றும் குழப்பல மாமா. இந்த சூழ்நிலையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. பார்வதி அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்கள வேற யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா என்னால தாங்கிக்க முடியாது மாமா. அதனாலதான் கேக்குறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல மீனா. வேற யாருக்கும் இந்த சந்தேகம் வந்துடக்கூடாது மாமா. அதனாலதான் கேக்குறேன். சிவா சார் ஃபாரின் போய் 4 மாசம் ஆகுது. ஆனா பார்வதி அக்கா இப்போ 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அதான் எப்படின்னு தெரியல. மீனா, நீ பார்வதி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த சந்தேகம் உனக்கு சந்தேகமாவே இருந்துட்டு போட்டோம். இதுல வேற என்ன உண்மை இருக்குன்னு கலர நினைக்காத. அது தப்பாயிடும். அதுவும் இல்லாம இது அவங்களோட குடும்ப பிரச்சனை. இதுல நீ தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது உனக்கு நல்லதில்லை. என்ன மாப்பிள்ள யோசனை? ஒன்றும் இல்லை மாமா. நீங்களும் மீனாவும் ரூமில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மீனா உங்ககிட்ட கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. புருஷங்காரன் 4 மாசமாக வெளியூரில் இருக்கான். பொண்டாட்டி 2 மாதம் கர்ப்பமாக இருக்கான்னா யாராக இருந்தாலும் சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் மீனாவுக்கு வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டிருக்கா. மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு இன்னொரு குழந்தை தேவைதான். பாவம், வினோத் மட்டும் எவ்வளோ நாள் தான் தனியாக வளருவான். பார்வதி கர்ப்பமானதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் தள்ளி நடந்திருக்கலாம். அதாவது மீனா குணமாகி இங்கேருந்து போனதுக்கப்புறம். இதெல்லாம் பார்வதி கிட்ட சொல்ல முடியாது மாப்பிள்ள. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்ன மாமா பண்றது? இப்போதைக்கு மீனா கிட்ட ஏதோ சொல்லி அவ வாயை அடிச்சுட்டு வந்திருக்கேன். நிரந்தரமா அவளுக்கு இதை பத்தி சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன மாமா பண்றது? அதுக்காக மீனா முன்னாடி பார்வதி வாந்தி எடுக்கிறதையோ வயிறு வளர்றதையோ தடுக்க முடியுமான்னு ஏதாவது பேசி சமாளிச்சு தான் ஆகணும். நீங்கள் தான் டாக்டர் ஆச்சே. மீனாவை எப்படியாவது சமாளிங்க மாப்பிள்ள. ஆனால் ஒன்று, மீனா பார்வதியை சந்தேகப்பட்ட விஷயம் பார்வதிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாள். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த
தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே